ஃபேப்ரிக் டேமேஜ் இல்லாம கிளாத் ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபேப்ரிக் டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னா, இந்த மாரி ஃப்ரேம்ல த்ரெட் சுத்தி இருக்கணும். 2 ஃப்ரேம்லயுமே கண்டிப்பா த்ரெட் சுத்தி இருக்கணும். நான் எடுத்துக்கிறது ஜாஸ்மின் கிளாத்து. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக்கை ஈவனா நம்ம கீழே வச்சிருக்க ஃப்ரேம் மேல விரிச்சுக்கணும். ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல தான் இது பண்ணணும். இப்போ செகண்ட் ஃப்ரேம் எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதான் எல்லா பக்கமும் கரெக்டா ஈவனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கணும். ஃபேப்ரிக் டேமேஜ் இல்லாமல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக இழுக்கணும். இதில் பாருங்க, இது ஸ்ட்ரெயிட்டு, இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த இடத்துல நம்ம இழுக்கும் போது இதான் கிராஸ். இப்படி கிராஸாக ஒவ்வொரு இடமும் நம்ம இழுக்கும் போது நம்ம ஃபேப்ரிக் டேமேஜை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிடும். நிறைய பேர் ஜாஸ்மின் கிளாத்லலாம் டேமேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஜாஸ்மின் கிளாத்தில் கண்டிப்பாக டேமேஜே இல்லாமல் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் சில கிளாத்தில் டேமேஜ் க்ரியேட் ஆகுது, ரொம்ப லைட்டாக இருக்குமா, அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். அதில் எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலான்னு. தவிரையும் நம்ம பர்ஃபெக்டாகவே அதை பண்ணலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஜாஸ்மின் கிளாத்தில் தானே ஒர்க் பண்ணுறோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இன்னும் கொஞ்சம் லூஸ் இருக்கா அப்படி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி தடவி பார்க்கணும். எங்கேயாவது லைட்டாக உள்ளே இறங்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த நட்டை கொஞ்சம் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ ரொம்ப லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபுல் சர்க்கிளும் ரொம்ப லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அடுத்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமான்றதுக்கு இன்னொரு மெத்தட், இந்த மாதிரி தட்டி பார்க்கணும். பாருங்கள், சவுண்டை கேளுங்க, எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு பாரு. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேர் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் கரெக்டாக வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் ஃப்ரேமை சரியாக ஃபிக்ஸ் பண்ணாது தான். இப்போ பாருங்க, இந்த ஃப்ரேமை நான் ரிமூவ் பண்ணுறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இதில் நெக்லைன் மாறவே இல்லை. இப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கு. இப்படி இருந்தால் தான் நம்ம நெக்லைன் மாறாது. இந்த வீடியோவில் ஃப்ரேமில் த்ரெட் சுற்றுறது எப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஃபேப்ரிக் டேமேஜ் வரக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக ஃப்ரேமில் த்ரெட் சுற்றி ஆகணும். அது ரொம்ப சின்ன த்ரெட்டாக இருந்தால் தான் நம்மளால் 2 ஃப்ரேமில் சுற்ற முடியும். இது எவ்வளோ சின்ன த்ரெட்டுன்னா, இப்போ பாருங்கள், இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பைப்பிங் த்ரெட். இதோட கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இந்த த்ரெட் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் 2 ஃப்ரேம்லேயும் த்ரெட் சுற்ற முடியும். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மொத்த ஃப்ரேம்லேயும் ஒரு 5லேருந்து 6 இடத்துல க்ளோ அப்ளை பண்ணால் போதும். ஒரு த்ரெட் மேலே இன்னொரு த்ரெட் விழுகாத அளவுக்கு ரொம்ப பொறுமையாக சுற்றுங்க. இப்படி நம்ம சுற்றும் போது தான் நம்மளோட ஃப்ரேமோட லைஃப் டைமும் அதிகமாகும். கடைசியாக க்ளோ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அதை யூஸ் பண்ணாமல் வைங்க, கொஞ்சம் நேரம் காயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃப்ரேம்லேயும் த்ரெட் சுற்றும் போது தான் நம்மளால் ஃபேப்ரிக் டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.